அம்மை காலை வணக்கம். காலை வணக்கம். இந்த ஆளக்கானமே நினைச்சேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி நியூஸ் காமிக்கிறேன். மரத்தை வெட்டிட்டோம். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. ஒருக்கா சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ இதுதான் செஞ்சு கொடுத்தோம். இது மிஸ் பண்ணிருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். போன வருஷம் 100 ரூபான்னு நான் புளி வாங்கினேன். இப்போ எவ்வளோ? இந்த வருஷம் 130 ஒரு பிஞ்சுகளே. இங்க சமையல் ஓடுது, இங்க கிளீனிங் ஒர்க் ஓடுது. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மால எப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். அம்மை காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன ஷாப்பிங்கா? ஆமா சாமி. ரொம்ப நாள் கழிச்சு ஷாப்பிங் வீடியோ. அவனுக்கு எதிர்காலம் இல்ல போய் பூல வேணுங்க. எங்கடா வந்தேன் ஆளக்கானமே நினைச்சேன். தெரியும் ஷாப்பிங் தான் போயிருப்பேன்னு. தூங்கிட்டு நல்லாவே மாத்திரை போடுறது நல்லா தோணுச்சு. அப்பா 6 கழி போட்டது. சரிதான் சரி எந்திரிச்சுமே வாசலும் போடிட்டு இன்னைக்கு என்னென்ன வாங்கணும் அப்படியே காமி பார்க்கலாம். பூங்கனே ஒரு குண்டை 10 ரூபா, அது 2 குண்டா 20 ரூபா. 20 ரூபாய்க்கு? 20 ரூபாய்க்கு பரவாயில்ல, நிறைய பூ இருக்குது. எத்தனை பூவைங்க என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்பா சாமி படத்துக்கு பாப்பாரு, கோயில் கொண்டு போகணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாடி போச்சு. கட்டு 5 ரூபா. நாங்க 2 கட்டு கேட்டு 5 ரூபாய்க்கு வந்தேன். தண்ணியில எல்லாம் கலந்து எடுத்துட்டு சிறு சிறு மொத்தமா 5 ரூபாயா? 10 ரூபாயா? மொத்தமே 5 ரூபா. வெண்டைக்காய் கூறு ஒரு கூறு 10 ரூபா. எல்லாம் 1/2 கிலோ காய் இருக்குது 10 ரூபா. மோர் 4 ரூபாய்க்கு. எப்பயுமே மோர் வேணுங்க. மோர் 5 ரூபா தான். 4 ரூபாய் வாழைத்தண்டு 5 ரூபா. 5 ரூபாய்க்கு பரவாயில்ல. வாழைத்தண்டு உங்க ஊர்ல எல்லாம் 5 ரூபாய்க்கு இந்த மாதிரி வாழைத்தண்டு கிடைக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர்ல கிடைக்கும். பால் 1 வாங்கினேன். பால் 1, மோர் 4. வெயிலுக்கு மோர் நல்லதுக்கு. டாக்டர் மோர் குடிக்குமா ஜூஸ்க்கு பதிலாக அப்படிங்கிறாரு. நான் குடிக்கிறதா இல்லையா வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுக்கிறேன். யாருனாலும் எடுத்து குடிக்கிட்டோம் அப்படின்னு. கத்திரிக்காய் போனத்தலை கத்திரிக்காய் இது ஊரு தான் இருக்குது. 3 காய் 10 ரூபா. பரவாயில்ல. எத்தனை பெருசு இருக்கு? சரி அவர்கிட்ட ஊற வச்சுமா. சரி இந்த காய் போட்டுருக்கான்ட்டு இந்த காய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இவ்வளோதான் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் வாஸ்கோட்டில் ஓடியாந்துறேன். வெளியில வாஷ் பண்ண. गाइस உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி நியூஸ் காமிக்கிறேன். மனசை திடப்படுத்திக்கோங்க. தெரியும் இந்த மரம் வந்து இடி உளுந்த ஓட்டையில வச்சேன்னு பழைய ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மரத்தோடைய நிலைமை அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க. மரத்தை வெட்டிட்டோம். ஸோ மரம் வந்து ரொம்ப சாஞ்ச மாதிரி போயிட்டே இருந்ததுனால அந்தாண்ட இதில் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டோம். அதெல்லாம் பூச்சி நிறைய விழுந்துருச்சு. நிறைய பேர் வந்து மரத்தை வெட்டுங்க அப்போ தான் வந்து நல்லா வளரும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வெட்டிட்டோம். வெட்டினப்போ என்ன நடந்ததுன்னா ஓட்டு மேலேயே மரம் விழுந்து அந்த ஓடு உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம புதுசாக உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம மரத்துல இருந்து எடுத்த விறகு. ஸ்டார்ட் பண்ணியாச்சாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு சாமி. என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து அவரைக்கொட்டை குழம்பு கொண்டேன். அவரைக்கொட்டை? அவரைக்கொட்டை ஏன் வெள்ளிக்கிழமைனா எப்படி பருப்பு தானே போடுவேன்? போடுவேன். அவரைக்கொட்டை குழம்பு வச்சு ஒரு 5-6 மாசம் அடிச்சுக்கினேன். அவரைக்கொட்டை இல்லையா சரி அன்னைக்கு தான் ஈரோட்டில் 1 கிலோ 120 ரூபா வாங்கினேன். நல்லா விளக்கணை ஊற்றி காய வச்சு பெரட்டி காய வச்சு எடுத்து வச்சேன். சரி இன்னைக்கு அவரைக்கொட்டை குழம்பு பின்னாடி ஒரு ஆசை வந்துச்சா, அதுதான் சரி நைட்டே ஒரு 100 கிராம் அவரைக்கொட்டை ஊற வச்சுட்டேன். இப்ப வேக வைக்கிறேன். ஏன்னா கல்யாணி வீட்டு குழம்பு ஒரு வாட்டி வச்சோம்ல, கல்யாணி வீட்டு வைக்கிற மாதிரியே வச்சு சாப்பிடலாம். அவருக்கு தாத்தாக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி செஞ்சு கொடுத்தல சூப்பரா இருந்தாரு. அப்ப வச்சிருந்தா மாட்டி அதே மாதிரி குழம்பு இன்னைக்கு வச்சு நாம சாப்பிடுவோம். ஓகே. முன்ன நான் வேக போட்டுக்கிறேன். நைட்டு நான் ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு 2-3 விசில் விட்டோம்னா சூப்பரா வெந்துடும். அப்புறம் காய் இதெல்லாம் போட்டு எப்படி வைக்கிறோம் சொல்லி தரேன். இப்ப நான் வச்சு அடுப்புல வச்சேன் வந்து ஒரு 3 விசில் 4 விசில் விட்டோம்னா நல்ல பூவாட்டம் வெந்துருங்கண்ணே. நல்லா வெந்துடணும். நறுக்குன்னு கூடாது. கொட்டை வந்து நசுக்கணும்னா நல்லா நசுங்கணும். அப்பதான் குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால ஒரு 4 விசில் விட்டோம்னா போதும் சூப்பரா வெந்துடும். கல்யாண வீட்டு மொச்சை அப்படின்னு நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்க வருமா? கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ மொச்சை வீடியோ. 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இப்ப மறுபடியும் போட போறோம். ஸோ
பாருங்க, பார்த்துட்டு செய்யுங்க, சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கு. ஒருக்கா சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ இதுதான் செஞ்சு கொடுத்தோம். அவர் அப்படியே செம்மையா இருக்குன்னு அப்படி பாராட்டினாரு. அந்த குழம்பு மறுபடியும் வைக்கவே இல்லை, சாதாரணமா தான் எப்ப மாதிரி வச்சேன். அந்த குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போறேன். ஒரு அடுப்புல வச்சாச்சு, ஒரு அடுப்பு சோறு அரிசி காஞ்சி வச்சுட்டு, ஒரு அடுப்புல குக்கர் அவகோட வச்சுட்டேன். சரி பாத்திரம் இருக்குது, சரி பாத்திரம் விளக்கி வச்சலாம், கறி ஓட்டு பாத்திரம் விளக்கி. குழம்பு பாருங்க, தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து கொத்தமல்லி 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனு, அரிசி 1 ஸ்பூன் எடுக்கிறோம். இவ்வளவுதாங்க. இது நம்ம வந்து மிளகா சொல்லவே இல்லை. இது மிளகா சொல்லல, மிளகா சொல்லியா? மிளகா வந்து நம்ம காத்துக்கு ஏற்ற வர மிளகா ஒரு 7 மிளகா எடுத்து வச்சிருக்கேன். பெருசு பெருசா இருக்குது, காரமா இருக்கும். அதனால 7 மிளகா எடுத்து. மிளகா வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்காங்க. இதெல்லாம் வந்து அளவு வந்து நம்ம சொல்ற அளவுக்கு வச்சுக்காங்க. இப்ப இது கூட வந்து இன்னொரு ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊதிக்கும் வறுக்கிறதுக்கு போதும். எண்ணெய் காஞ்சிச்சு, முன்ன அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து நல்லா கொஞ்சம் பொரியணும். நல்லா அதில் பொரியுது, உங்களுக்கே தெரியுது. அரிசி நல்லா பொரியதான் செய்யுங்க. பொரிஞ்சிச்சு. அடுத்து வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஆமா கண்ணில இதை ரெண்டையும் போட்டுவிட அப்புறம் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் செவக்கணும், அதுக்கோசரம். அடுப்பு வந்து சன்னமா வச்சுக்காங்க. வேகமா வச்சுக்கோங்க, தீஞ்சிரும். தீய விட்டுறாதீங்க. மீடியமான சைஸா வச்சு வறுத்து எடுத்துக்காங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நம்ம மல்லி சீரகம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டுக்கிறோம். இவ்வளவுதான். இப்படி சிம்பிளா குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அடிச்சுட்டு ஆள் இல்லை, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த ரெண்டு வச்சு கொடுமான்னு கேட்பாங்க நம்ம வீட்டுல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை 2 கொத்து உருவி போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை நிறைய இருக்குது, உருவி போட்டுக்கலாம். கருவேப்பிலை காத்துலதான் வாங்கினேன். சரி, நல்லா கழுவி எடுத்துச்சு. அதனால கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போடும். எப்பவுமே மிளகா வறுத்து அப்படி ஆட்டினீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்காங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை வந்து கண்ணுக்கு நல்லது, முடி வளரும் எல்லாமே. அதான் கருவேப்பிலை வந்து இப்படி ஏதோ நம்ம குழம்புல சேர்க்கும் போதெல்லாம் கருவேப்பிலையை போட்டு நம்ம சேர்த்திட்டு இருந்தோம்னா நல்லது. அதுக்கோசரம் கருவேப்பிலை கிடைக்கும் போதெல்லாம் எதுக்குனாலும் போட்டுக்காங்க. சட்னி ஆட்டுங்க, குழம்பு வைங்க, கருவேப்பிலை குழம்பு, அது நல்லா இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு வச்சிட்டோம். இது ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நார்மலா வைக்கிற குழம்புல இந்த இதெல்லாம் அரைச்சு ஊற்ற மாட்டோம். அரைச்சு ஊத்துருங்கண்ணே. நம்ம மாடி போட்டு வைப்போம். மாடி போட்டு தேங்காய் அரைச்சு ஊற்றுவேன். இதுக்கு வந்து நான் தேங்காய் அரைச்செல்லாம் ஊற்ற மாட்டேன், திருவி தான் போடுவேன். அவ்வளோ வேணும். ரெடி. இது ஆட்டும். அதுபோல் நான் கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். புளி இந்த வருஷம் ஊருப்பட்டு விலைக்கே வச்சுக்கணும். போன வருஷம் 100 ரூபான்னு நான் புளி வாங்கினேன். இப்போ எவ்வளோ? இந்த வருஷம் 150 ரூபாக்குன்னு. கடையில கேட்டது 200 ரூபானாங்க. 160க்கு சொன்னாங்க. அது வந்து கொட்டை கொட்டையே எனக்கு பிடிக்கல. 200 அப்படி நல்லா இருந்து. நான் வந்து எப்போ வாங்குறீங்க 150 ரூபான்னு. இந்த வருஷம் நல்லா இருக்கா புளி? புளி சூப்பரா இருக்குன்னு. ஓகே. இப்போ எவ்வளவு புளிமா குழம்புக்கு போடணும்? இந்த புளி எல்லாமே போடணுங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ். இங்க பாருங்களேன், சைஸ் பார்த்தே தெரியும் உங்களுக்கு. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ். இப்ப குழம்புக்கு புளி தேவை, அதான் இந்த சைஸ் நான் ஊற வச்சிருப்பேன். வந்து புளி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் கழுவல. நிறைய பேர் கமெண்ட் பண்ண நம்ம புதுசா கத்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அப்படியே ஊறுட்டோம். அது வந்து நானு கத்திரிக்காய் இருக்காங்க. இது கத்திரிக்காய் பூசணிக்காய் போடலாங்க. பூசணிக்காய் இல்ல, கடலைக்காய் பூசணிக்காய் இல்ல. அதான் நீ கத்திரிக்காய் மட்டும் தான் போட போறேன். போனதுல கத்திரிக்காய் பாரு, ஒரு பிஞ்சுகனே பித்தாப்பி காய் இருக்குல்ல, பிஞ்சாத மாதிரி விதையே இல்ல. காய் பார்க்கவே நல்லா இருக்குது. சொத்தை மட்டும் தான். இதை கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே போடுவோம். இந்த காய் அவ்வளவு மெது இருக்குது. இது சீக்கிரம் ஒரே அவியல் வந்துரும்ல. இது என்னது? பூனத்தலை கத்திரிக்காய். கத்திரிக்காய்பாங்க. ஏன் பார்க்க பூனத்தலை மாதிரியே இருக்கிறதுனாலயா? அப்படியே என்னன்னு தெரியல. இது பேரே அப்படிதான் சொல்லுவாங்க, பூனத்தலை கத்திரிக்காய்பாங்க. கத்திரிக்காயிலே நிறைய வெரைட்டி இருக்கு. ஆகப்பட்டது இருக்குது இல்ல. எத்தனை கத்திரிக்காய் போட போற? 3 போட சரியா நினைக்கிறேன். சரிம்மா, 3 போட்டுக்கலாம். ஏன்னா பூசணிக்காய் இல்ல, வெறும் கத்திரிக்காய் தான். அதனால அறுக்கும் போதே பூவாட்ட வருது, அறுக்குது. இந்த மாதிரி சுண்டல் குழம்பு, அவர்கிட்ட குழம்பு இந்த மாதிரி காய் பட்டுன்னு வச்சுக்காங்க, குழம்பு சூப்பரா இருக்கும். பூனத்துல கத்திரிக்காய் வாங்கி அப்புறம் சுட்டும் பெஞ்சோம்னா இந்த காய் நல்லா இருக்கும். இதுவா? ஆமா. சரி, அப்ப இதை வாங்கிட்டு வா, அடுத்து நாம செஞ்சிடலாம். சரி, கண்ணப்பிள்ள காயெல்லாம் அறுத்துட்டேங்க. 3 கத்திரிக்காய் அறுத்து வச்சுட்டேன். தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் கட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் இதை பார்த்துக்கலாம். அப்படியே டேரக்டா போட்டேன். கொட்டையை எடுத்து வைக்கிறது தானே. அப்படியா? அதுக்கு தான் போட்டேன். சரி, எப்பயும் எண்ணெயெல்லாம் ஊத்தி தானே போடுவேன். இல்ல அது வளர்க்குறேன். இது வளர்க்கறதுல கண்ணு, இது காய்டி வேவறதுக்கோசரம் கடைசி தான் தாளிச்சு விட்டு போறேன். அதெல்லாம் டீ போட்டுக்கலாம். சிம்பிளா தான் இருக்கும் போல குழம்பு. சிம்பிளா தான். சாந்த அரிசி ஊத்தி வச்சா தீர்ந்துது. காய் போட்டேன். இந்த கொட்டையை எடுத்து
அவர்கிட்ட வந்துருச்சாமா? அதுதான் எடுத்து காட்டுறேன் பாரு. பாரு இப்படி வந்துச்சு பாரு. சூப்பர் சூப்பர். இப்படி வெந்துடணும் கொட்டை. இப்படி வந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொட்டை சூப்பரா வந்துருச்சு. இதை எடுத்து அப்படி வச்சுக்கோ. அவர் கொட்டை விட காய் தான் அதிகமா இருக்கும் போலயே. காய் தான் நிறைய இருக்கு, கொட்டை கம்மி இருக்கு. காய் வந்தா அது குழண்டு போயிருங்கண்ணே, காய் தெரியாது நமக்கு. இது கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோ. நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் கூட கரெக்டா இருக்கும். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான். அதை விட்டு நம்ம அப்படியே வேகட்டும். அது வந்து சாந்து நான் அரைச்சிட்டு அரைச்சி வறுத்து வச்ச மசாலா வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது எவ்வளவு நேரமா வேணும்? இது ஒரு 5 நிமிஷத்துல வந்துருக்கேன்னு. இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துரும். இது அரைக்கிறதுக்குள்ளேயே இது வந்துரும். ஓகே ஓகே. இப்போ இத வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துருவோம். ஆமா, இத அரைச்சிட்டு வந்துறேன். நைஸா தண்ணி ஊத்தி நான் நைஸா அரைச்சிட்டு வந்துறேன். நைஸா அரைச்சிட்டேன். சந்தனமாட்ட அரைச்சிட்டேன். ஆமா, அப்படிதான். அப்படியே கொஞ்சம் பொட்டு வச்சுக்க பார்க்கலாம். உனக்கு வச்சுக்கோ. உனக்கு வைக்க நான் என்ன குளிக்கவே இல்ல. நான் தான் குளிக்கல. குளிக்காமலே நல்லா பளபளன்னு இருக்கியே. இருந்தாலும் பளபள. அது காரணம் என்ன? ஆத்து தண்ணி. காய் அதுக்குள்ள பாருங்க பாதி வந்துருச்சு. ஏன்னா காயிலே ஊத்திக்கோ. எப்படின்னா பார்த்தா காரம், காய்க்கு காரம் ஏறும். அதான் இது முன்ன நான் அரைச்சி சாந்து ஊத்திக்கிறேன். புளி வந்து காய் முழுசா கட்டி புளி ஊத்திக்கிறேன். புளி பொத்தணும்னா காய் வேகாது. அதான் முன்ன இந்த அரைச்சி சாந்த ஊத்திட்டு காய் வந்த வாட்டி புளி அரைச்சி ஊத்தி. இந்த ஆட்டுக்கு தடவை இந்த வாசம் செமையா அடிக்குது. அப்படி சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குது. இதெல்லாம் கறிக்குழம்பு அதனால அது வந்து பட்டை கிராமு இஞ்சி பூண்டெல்லாம் போடுவோம். இதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் தேவையில்லை. செடி கலைக்கலாம். கலைக்கிட்டு இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். வெந்த வாட்டி நான் புளி பாருங்க ஊற வச்சிருக்கேன். இந்த புளி கரைச்சி அப்புறம் ஊற்றிக்கிறேன். காய் வந்தாட்டி காய் நல்லெண்ணெய் வந்துச்சு. குழம்பு பாருங்க சூப்பரா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து புளி ஊத்துறாங்களே. இங்க சமையல் ஓடுது, இங்க கிளீனிங் ஒர்க் ஓடுது. ஆமா, டைம் ஆயிடுச்சு இல்ல, அதான் அப்பா கூட்டுறாரு. நான் வேலைக்கு போகணும்ல. புளி ஊத்துறோம். என்னப்பா பாக்குறேன். புளி ஊற்றி வச்சு நான் டேஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நான் ஒரு கொதிக்கும் போது தேங்காய் திருவி போட்டா குழம்பு ரெடி. கல்யாணி வீட்டு குழம்பு. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா காரமா சுருக்குன்னு தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து திரி வச்சுக்கேன். தேங்காய் எடுத்துக்கேன். நம்ம அரைச்சி எப்பயுமே ஊற்றுவேன். இதுல வந்து நான் அரைச்சதுன்னா அப்படி போட்டுக்கலாம். குழம்பு ரெடிங்க. குழம்புக்கு ஸ்பெஷலே இந்த கடைசியா தேங்காய் போடுறோம். ஆமா, தேங்காய் போடுறதுதான். அவ்வளவுதான் குழம்பு தயாராமா? குழம்பு தயார். ஒரு கொதி வந்துடி நம்ம எப்ப மாதிரி தாள் சுத்தி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். இது பூசணிக்காய் போட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கு. எனக்கு பூசணிக்காய் நீ கிடைக்கல, அதனால ஒரு கத்திரிக்காய் போட்டுறேன். நீங்க பங்குனி ஊத்துறோம். நம்ம நல்ல நாள் நான் கரெக்டா அவரைக்கொட்டை குழம்பு வச்சுக்கிறேன். முருகனுக்கு அவரைக்கொட்டை குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால சூப்பரா இருக்கு. வாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு இவ்வளவுதான் செஞ்சுக்கேன். ரசம் நேற்று வச்ச ரசம் இருக்குது. குழம்பு போதும். சாப்பாடு ரெடி, எல்லாம் ரெடி. இப்போ குழம்பு தாளிச்சு விட்டு ஊற வச்சுட்டு வேலைக்கு கிளம்புறதுதான். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி குழம்பு தாளிச்சுக்கலாம். இதுக்கு வடகம் போடுவியா? வடகம் தேவையில்ல. இந்த குழம்பு தேவையில்லையா? தேவையில்ல. போடலாம். கல்யாண வீட்டு குழம்புக்கு வடகம் போட மாட்டாங்க, அதனால வடகம் தேவையில்லை. இதே கருவேப்பிலை கொஞ்சம். அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் நம்ம வேலையே. கல்யாண வீட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க. நான் இதுக்கு வந்து வடகம் போடல, தேவையில்லை. 3 மணி டக்குனு வச்சு அவ்வளவுதான். ஆமா, குழம்பு தயார். குழம்பு தயார் செம்மி. அவ்வளவுதாங்க. ஓகே, வேலை முடிஞ்சுது. இதுக்கு மேலே வீட்டில் தொடச்சு ஒரு வேலை தான் எனக்கு. குழம்பு பாருங்க, சூப்பரான கல்யாண வீட்டு குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் எப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். நீங்களே நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்த குழம்பு நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க வீடியோல. இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை, see you.